இந்தியா, பங்களாதேஷ் வந்து வர 19ஆம் தேதி முதல் டெஸ்ட் ஆட போகிறாங்க சென்னை சேப்பாக்கத்தில். ஸோ இதுக்கிடையில் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு இடையில இந்த போட்டி நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பாகிஸ்தானை வந்து 2-0 அப்படின்ற கணக்கில் தோற்கடிச்சிருக்காங்க பங்களாதேஷ். ஏன்னா பங்களாதேஷ்க்கு அங்கேயே போய் அவங்கள தோற்கடிக்கிறன்றது பெரிய விஷயம். பட் அந்த வெற்றியிலேருந்து வந்துட்டு அதே வெற்றி நாங்கள் இங்கேயும் கொண்டாடுவோம், அதே அளவு நாங்கள் வெற்றி பெறுவோம் இந்தியாவுக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு அந்த அணியில் புதிதாக வந்திருக்க நஹித் ராணா அப்படின்ற ஒரு வேகப்பந்து வீச்சாளர் பேசியிருக்கிறதா வந்து ஒரு தகவல் வெளியே இருக்குது. தொடர்ந்து இது வரையும் பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் தான் ஒரு 13 டைம் வந்து மோதியிருக்காங்க. 13 டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 டைம் வந்து இந்தியா ஜெயிச்சிருக்கு. 2 டைம் வந்து பங்களாதேஷ் வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க மேட்ச். அதுதான் நடந்திருக்கு. அதே போல் தொடர்ந்து இந்தியாவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 முறையாக வந்து 17 தடவை டெஸ்ட்டில் வந்து ஹோம் டவுன், அதாவது நம்ம இந்தியாவுக்குள்ளே எந்த அணியும் நம்ம வென்றதில்லை அப்படின்ற ஒரு ரெக்கார்டு கூட வச்சுருக்காங்க. ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து மிகப்பெரிய டீம்களே வந்து நம்மளோட ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லி போயிட்டாங்கன்றதான் உண்மை. யதார்த்தம் அதுதான். ஸோ இப்போ வந்து பங்களாதேஷ்லேருந்து வந்த அந்த வேகப்பந்து வீச்சாளர் என்ன பேசியிருக்காருன்னா, நாங்கள் வந்து புதிதாக வியூகம் வச்சுருக்கோம் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேசியிருக்காரு. பட் இது வந்து பெரிய தொடர்கதையாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் வந்து எப்போயாவது ஒரு டைம் தான் வின் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஃபேன் பேஸும் கிடையாது, ஒரு டீம் தான், இல்லாத ஒரு டீம் தான். இப்போ ரீசெண்டாக பங்களாதேஷ் ஜெயிச்சதுக்கு நான் கூட மகிழ்ச்சியாக தான் இருந்தேன். பட் அவங்க கொஞ்சம் ஓவராக ஆடுனாங்க அப்படின்றது எனக்கே தெரியும். இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவோட வம்பிழுத்தாங்க, இந்தியா கூட வம்பிழுத்தாங்க, நிறையா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தொடர்ந்து அவங்க ரசிகர்களும் சும்மா இருக்கிறதுல ஏதாவது பேசுகிறாங்க, பேசி வந்து வம்பு வளர்க்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிக்கு இந்த கொண்டாட்டம் கொண்டாடிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சு அமைதியாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இது வந்து இப்படி பண்ணுறது வந்து அவங்க அணிக்கும் அந்த ரசிகர்களுக்கும் தான் கெட்டதுன்றது அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் வாயை கொடுத்து வாங்கி கிடைக்கிறதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. திறமை இருக்குது அப்படின்னா திறமைக்கான கர்வம் இருக்கிறது தப்பு இல்லை. பட் ஆனால் வந்து ஒரு தொடர்ந்து அதே வந்து சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல. 10க்கு 1 தோற்றா பரவாயில்ல, 10க்கு 1 ஜெயிச்சுட்டு நாங்கள் ஆடுவோம் அப்படின்றது வந்து பெரிய விஷயமா இருக்குது. ஸோ பங்களாதேஷும் வளர்ந்து வர ஒரு டீம் தான். நிறைய டீம் வந்து அப்செட் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இந்தியாவோட ஹோம் டவுனில் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ.